ஒரே ஒருத்தன் அவன் பண்ண வேலைனால எங்கள் எல்லாருக்கும் கடைசியில் இந்த நிலைமை ஆயிடுச்சு. இத்தனை வருஷமாக எத்தனையோ ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு லேட்டான ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. 14 மணி நேர டிலேயில் நம்ம என்ட்ராகிறோம். ஹாய் கைஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ஒரிசா கொல்கட்டா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரிசா கொல்கட்டா பேக்கேஜ், நம்ம இன்ஃபினிட்டி டூர் பேக்கேஜ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேக்கேஜ் முடிச்சுட்டு நேற்றே சென்னை கிளம்ப வேண்டிய நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் கிளம்புறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெயின் நம்பர் 18041 ஷாலிமார் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஓடக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி சம்பவம் பண்ண ட்ரெயின். பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டான். அங்கேருந்து 10 மணி நேர டிலேயில் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் புவனேஸ்வருக்கு. அதாவது கொல்கட்டாவில் கிளம்புற ட்ரெயின், ஷாலிமார் அப்படிங்கிறது கொல்கட்டாவில் இருக்கிற ஸ்டேஷனில். ஸோ அங்கேருந்து கிளம்புற ட்ரெயின் புவனேஸ்வருக்கு வர்றது 10 மணி நேர டிலேயில் வருது. அங்கே கிளம்பும் போதே 8 மணி நேர டிலேயில் தான் கிளம்பியிருக்கு. அண்ட் இங்கே வரும்போது 10 மணி நேர டிலேயில் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு. ஆக்சுவலி நேற்றே நாங்கள் ஈவினிங் எல்லா பிளேசஸையும் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு இங்கே 9 மணிக்கு ட்ரெயின் ஏறுற மாதிரி தான் பிளானு. ஸோ அப்படி தான் நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி இந்த ட்ரெயின் நம்பர் 18041 ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வருது. ரீஷெடியூல்னால் சரி ஓகே, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா ஓகே சமாளிச்சிடலாம். பட் அந்த ரீஷெடியூல் 8 மணி நேரம் கழிச்சு, அதாவது அங்கே 2:45 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் மத்தியானம் 2:45 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் நைட்டு 10:30 தான் கிளம்புது அப்படின்னு போட்டாச்சு. ஐயோன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம தானே ஹேண்டில் பண்ணி ஆகணும். நான் தான் சமாளிச்சு ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி தான் பேக்கேஜ் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணும்போது சரி உடனே ஒரு கால்குலேஷன் பண்ணோம். மினிமம் அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 7 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் 8 மணி நேரம் ஆகும். ஸோ ஓவர் நைட் நம்ம ஸ்டேஷனில் தவிக்க முடியாது. என்னதான் ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்தாலும், ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்தாலும், இந்த ஊர் ஸ்டேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். சரி ஓகே, மெம்பர்ஸ் எல்லோரும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கட்டும், ப்ராப்பராக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். அந்த ரூமில் தான் ஓவர் நைட் ஸ்டே பண்ணோம். நேற்று ஈவினிங் அந்த ரூமுக்கு வந்தோம். இப்போ மார்னிங் ஆகுது. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின், அந்த சம்பவம் பண்ண ட்ரெயின் 18041 கட்டக் வந்திருக்கு. கட்டக் தாண்டி அடுத்து புவனேஸ்வர் தான். ஸோ இன்றைக்கி அந்த ஜேர்னி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ட்ரெயின் அட்லீஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். வரக்கூடிய டைமில் தான் சம்பவம் பண்ணிட்டான். பட் இதுக்கப்புறம் டைமிங்கை ஏதாச்சும் ஒன்று கேட்சப் பண்ணி நல்ல சர்வீஸ் இருக்கா அப்படின்னு அந்த ட்ரெயினில் பார்ப்போம். தனியாலாம் வந்திருந்தால் நம்ம எப்படியாச்சும் சமாளித்து எப்படியாச்சும் ஒரு நைட்டை ஓட்டியிருப்பேன். பட் இது பேக்கேஜ் மெம்பர்ஸ் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நல்ல நீட்டான ரூமே போட்டாச்சு. இந்த ரூம் நம்ம ஸ்டேஷன் பக்கத்துலேயே போட்டிருக்கோம். புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே, ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த தெரு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இருக்குல்ல, புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தெரு. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இதோ நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ல, இங்கேயே ஒரு ஹோட்டலாக பார்த்து இதோ அங்கே மீதி பார்சல் இருக்குது, பார்சல் வாங்கிட்டோம். நைட்லாம் இங்கே மழை, அதனாலேயே ரோடெல்லாம் அப்படியே சொதன்னு சேராக இருக்குது. ரொம்ப கிட்டங்க ஸ்டேஷன்லேருந்து. புவனேஸ்வர் ஸ்டேஷன் பக்கம் யாராச்சும் தங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோ இந்த 6th பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிற இந்த ரோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இங்கே ஃபஸ்ட்டாக கட்டுது பாருங்கள், 18041 ஷாலிமார் சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு. எக்ஸ்பெக்டட் டைம் 7:43 ஆகிடுச்சு. இன்னும் பிளாட்ஃபார்ம் போடல. இப்போ தான் 7:20 ஆகுது டைமு. ஸோ இன்னொரு 20-25 மினிட்ஸ் ஆகும். இப்போ தான் கட்டக்கில் இருக்குது ஸ்டேஷன் ட்ரெயின். அங்கேருந்து கிளம்பி வரணும். இந்த லைவரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3rd AC கோச்சஸ் இந்த சைடு புவனேஸ்வர் சைடெலாம் நிறையா பார்க்கலாம். என்ன ட்ரெயின் இது? புவனேஸ்வர் திருப்பதி. இன்றைக்கி காலைல தான் வந்திருக்கு. திருப்பதியிலேருந்து இன்றைக்கி காலைல புவனேஸ்வர் வந்திருக்கு. புவனேஸ்வருக்கு வர ட்ரெயின்ஸு, அடுத்தடுத்து வர ட்ரெயின்ஸு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ட்ரெயின் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், ஷாலிமார் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் 10 மணி நேரம் 37 நிமிஷம் லேட்டு. இப்போ தான் கத்தாக்கோரி ஏதோ ஸ்டேஷனில் இருக்கோம்.
அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ன்னு. ஒரு முரட்டு வண்டி இந்த பக்கம் வந்துட்டுருக்கான், முசாஃபர்பூர். பயங்கரமாக இருக்குது ஸ்லீப்பர் கோச். Train number 1804 Shalimar Chennai Central Express is coming on platform number 4. இந்த லேட்டாக வர ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏஎல்பிக்கெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் நின்று அப்பாடா வந்ததுக்கு நன்றிடாங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணுவானுங்க. மோஸ்ட்லி இந்த ஊர் சைட்லலாம் அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா? அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா ஏஎல்பிக்கெலாம் எந்த கனெக்ஷனும் இல்லை லேட்டாக வந்ததுக்கான காரணம் ஒன்று இருக்குது. அதை நான் தனியாக சொல்கிறேன். ட்ரெயினில் வந்து ஏறினதுக்கப்புறம் நான் தனியாக சொல்கிறேன் என்ன இதனால் லேட் ஆச்சுன்னு. ஃபைனலி 8 மணிக்கு நம்ம தலைமை உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம். லேட்டு வண்டியில் ஸோ க்ரௌடே ரொம்ப கம்மியாக தான் வருது. நன்றி சவுடே பாருங்களேன், கூட்டமே இல்லை. Bye bye. இந்த வண்டி வந்து ஒரு வீக்லி வண்டி ப்ளஸ் இன்றைக்கி வந்து லேட்டாக போகிறதுனால க்ரௌடு பெருசாக இல்லை போல். அதோட இதுக்கு முன்னாடி வந்து முசாஃபர்பூர் எஸ்எம்விடி வண்டி வந்துச்சு. இப்போ வந்து குவஹாத்தி எஸ்எம்விடி வண்டி வந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் ஏறலாம்னு நினச்ச கூட்டம் எல்லாமே வந்து சீக்கிரம் போகணும்னு நினச்சி அதில் ஸ்பீட்டாக போயிருக்கலாம். ஸோ B4 தான் இன்றைக்கி நமக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. அண்ட் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா B1, B2, B4, B6 இப்படி ஸ்ப்ளிட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக டிலே ஆனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேரிங் ட்ரெயின், அதாவது லிங்க் பண்ணுற ட்ரெயின், இல்லை நம்ம வார்த்தைகளை சொன்னால் ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயின் டிலேவாக வந்துருச்சு. அந்த ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயின் நாகர்லகுன் சாந்த்ராகாச்சி எக்ஸ்பிரஸ். நாகர்லகுன் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட்லங்க, அந்த பக்கம் அருணாச்சல் கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷனில் இருந்து சாந்த்ராகாச்சி வர ட்ரெயின், அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிலேயில் வந்திருக்கு. ஸோ அது வந்ததுனால இது வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் இங்கே சாந்த்ராகாச்சியில் தான் பண்ணுறாங்க.
ஸோ அதனால் வந்து அந்த ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சு கிளம்புறதுக்கு நேற்று நைட் வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் ரீசன், டிலே ஆனதுக்கான ரீசனு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாகவே இந்த வண்டிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பட் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த வண்டியில் புக் பண்ணிட்டோம், 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். அப்போலாம் வந்து ஒழுங்காக தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரமண்டல் லேட்டில் வந்துட்டு இருந்துச்சு. கோரமண்டல் கண்டினியூஸ் லேட்டில் அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து இதில் புக் பண்ணோம். பட் இப்படி சொதப்பிடுச்சு லாஸ்ட்டில். ஸோ இந்த வண்டிக்கு இங்கே தான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷனு ஷாலிமாரில் நேற்று கிளம்புன வண்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மார்னிங் புவனேஸ்வரில் பண்ணல, கட்டக் ஜங்ஷன்லேயும் பண்ணல போல், இங்கே தான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம முசாஃபர்பூர் வண்டி. நான் ஏன் நம்ம முசாஃபர்பூர் வண்டின்னு சொல்கிறேன்னா, இந்த வண்டி வந்து சென்னையும் கனெக்ட் பண்ணுது. பெரம்பூர் வழியாக தான் பார்த்திங்கன்னா SMVT பெங்களூர் கனெக்ட் பண்ணும். நமக்கு முன்னாடியே புவனேஸ்வர் வந்தவன் முசாஃபர்பூர் SMVT எக்ஸ்பிரஸ்ஸு. பட் அவனுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே கிளியரன்ஸ் கிடைக்கல, இங்கே குர்தா ரோட்டில் இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம வண்டிக்கெலாம் வந்து அந்த சிக்னல் கிடைக்கவே ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஷாலிமார் சென்னை சென்ட்ரல் வண்டி ஒன்றும் அவ்வளோ முக்கியமான வண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். வீக்லி ஓடுற வண்டி, ஸோ ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி லேட்டாக ஓடுற வண்டி வேறு. சொன்ன மாதிரியே அவனுக்கு சிக்னல் கிடச்சாச்சு. ரன்ன கொடூரமாக போதுங்க அன்ட்ரி சவுட் கோச்சு, ஸ்லீப்பர் கோச்செலாம். இங்கே பாருங்களேன், இவனும் வந்து குர்தா ரோடு வந்தாச்சு, குவஹாத்தி SMVT பெங்களூரு. ஆக மொத்தம் இன்றைக்கி 3 பேரும் ஒன்றா தான் போக போகிறோம். முசாஃபர்பூர் வண்டி, நம்ம ஷாலிமார் வண்டி, அப்புறம் இவன் குவஹாத்தி வண்டியும் கூட பெரம்பூர் போய் தான் SMVT போகும். ஸோ லெஃப்ட் சைடு பிரிகிற இந்த லைன் தான் பூரி போகிற லைன். குர்தா ரோட்லேருந்து பூரி போகிறது. புவனேஸ்வர்லேருந்து பூரி போக லைன் இல்லை, அடுத்த ஸ்டேஷன் குர்தா ரோட்லேருந்து தான் பிரியும். பிரேக்ஃபாஸ்ட்கான நேரம். நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே அங்கே புவனேஸ்வர் ஸ்டேஷன் கிட்ட வாங்கினது. இது வந்து நேற்று மீதி இருந்த சப்பாத்தி. ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது. தக்காளி தொக்கை அப்படிங்கிறதுனால எதுவும் கெட்டு போகல. ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக போகிறாங்க. தாராளமாக 130 வரைக்கும் போகிறான். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த SMVT பெங்களூரு முசாஃபர்பூர் SMVT இருக்கிறதுனால அதை நம்மளுக்கு ஓவர்டேக்லாம் கொடுக்க மாட்டாங்கள்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது பின்னாடியே போகிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிற அந்த பாலுகவுன் ஸ்டாப் இருக்குது, இங்கேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கான். அடுத்து வந்து அவன் பிரம்மாப்பூர் போகணும். நம்மளும் வந்து அடுத்த ஸ்டாப் நான் ஸ்டாப் ரன் தான், குர்தா ரோடுக்கு அடுத்து பிரம்மாப்பூர் தான். ஸ்டாப்பிங்ஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம ஷாலிமார் வண்டிக்கு.
ஷாலிமார் வீக்லி எக்ஸ்பிரஸில் 3rd AC கோச்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த க்ளீனிங் நல்லாவே இருக்குது. OBHS டீம் நல்லாவே இருக்குது. நேற்று நைட்டு கிளம்புன ட்ரெயின் அங்கெல்லாம் க்ளீனிங் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பட் மார்னிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்லிங்லாம் பண்ணதுக்கப்புறம் OBHS டீம் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ஸு அதுக்கப்புறம் அந்த கேங் பார்த்து உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளோரு எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். பிரம்மாப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு லாஸ்ட் ஹால்ட்டு இது பிரம்மாப்பூராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹால்ட்டு நம்ம ட்ரெயினுக்கு விஜயநகரம், அதாவது 217 கிலோமீட்டர் ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக இருக்க போது இங்கேருந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குர்தா ரோட்லேருந்து இங்கே பிரம்மாப்பூர் வரதுக்கு 150 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன் இருக்குது. ஆல்ரெடி சொன்னல ஸ்டாப்பிங்ஸ் கம்மி. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல டைமிங் அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த 10 மணி நேரம் 11 மணி நேரம் டிலேவெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கான லஞ்சு எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு ஏற்றியாச்சு. இங்கே விஜயநகரம் ஜங்ஷனில் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ மீல்ஸு ஆந்திரா மீல்ஸ் தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். சூப்பராக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சாந்திரகாட்சி வண்டியில் வரும்போது சொல்லியிருந்த ஆந்திரா மீல்ஸ் பற்றி சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த வாட்டியும் நம்ம ஆந்திராக்குள்ளே போகும்போது தான் வந்து லஞ்ச் டைம் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து மீல்ஸ் கொடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஆந்திரா மீல்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் காஸ்ட்லேயே வந்து நிறையா குவான்டிட்டி தந்துடுவாங்க போல். ஏன்னா வரும்போதே சாந்திரகாட்சி எக்ஸ்பிரஸில் நம்ம அப்படி தான் ஃபேஸ் பண்ணோம். 150 ரூபா தான் சாப்பாடு இருந்துச்சு. பயங்கர குவான்டிட்டியாக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பேக்கெட்டை பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுதாங்க மொத்த ஐட்டமும். இந்த 2 பொட்டலம் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு பொட்டலம் சாப்பிட்டாலே பெருசு. மற்றபடி பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாம் அதிகமான குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சாம்பார், இது வந்து பப்புன்னு சொல்லுவாங்க இங்கே, ரசம், அப்புறம் இது வந்து கூட்டு, அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, தயிரும் 2 பாக்கெட் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்பளம். 150 ரூபா தானே ரேட்டு போட்டிருக்குன்னு நம்மளும் நினச்சி தெரியாதனமாக வாங்கிடுறோங்க. ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிடுறோம். ஆனால் அது 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஒர்த்துங்க. ஆந்திரா மீல்ஸு இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் இவ்வளோ நாள் வந்து இந்த சைடெலாம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் பிரியாணி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி மீல்ஸு போகவும் சரி வரும்போதும் சரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இந்த அடுத்த வாட்டி எப்போ இந்த ஆந்திரா சைடு வந்தாலும் குரூப்புக்காக இருந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி மீல்ஸ் ஆர்டர் போட்டோம்னா அதுவே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த வண்டிக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். விசாகப்பட்டினம் பைபாஸ் பண்ண போகுது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சாந்திரகாட்சி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். விசாகப்பட்டினம் வரைக்கும் போய் ரிவர்சல் எடுத்துகிட்டு வர வண்டிகள் தான் ஜாஸ்தி. விசாகப்பட்டினத்தையே பைபாஸ் பண்ணுற வண்டிகள் ரொம்ப கம்மின்னு. பட் அந்த கம்மியான வண்டிகளில் நம்ம வண்டி இருக்குது. ஷாலிமார் வீக்லி இருக்குது.
ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம விஜயநகரம் தாண்டி சிம்மாச்சலம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் பைபாஸ் ரூட் எடுக்க போகிறோம். நம்ம விசாகப்பட்டினம் போக மாட்டோம், நம்மளுக்கு ரிவர்சலும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து வேப் 7 பார்த்துருக்கோம். நம்ம வண்டியை புல் பண்ணிட்டு இருக்கிறது சாந்த்ராகாச்சி வேப் 7. அந்த சாந்த்ராகாச்சி வேப் 7 தான் நம்ம சென்னை சென்ட்ரல் வரைக்கும் புல் பண்ண போகுது. இந்த பக்கம் நேராக போகிற அந்த லைன் தான் விசாகப்பட்டினம் போகிற லைனு. நம்ம வந்து இப்போ ரைட் எடுத்துட்டோம். சிம்மாச்சலத்துலேருந்து ரைட் எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டாப் நமக்கு துவாடாவாக இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து நேராக விசாகப்பட்டினத்துலேருந்து வருது. நம்ம பைபாஸ் பண்ணி வந்து இப்போ விஜயவாடா லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம லைன் மாறும்போது துவாடா ஸ்டேஷன் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனு. விசாகப்பட்டினம் ஸ்டாப்பிங் நமக்கு இல்லை, விசாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு நம்ம வரல அப்படிங்கிறதுனால விசாகப்பட்டினத்தோட அவுட்ரு ஸ்டேஷன் இந்த துவாடா ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினம் பேசஞ்சர்ஸ் ஒரு சிலர் இங்கே இறங்குறத பார்க்கலாம். மோஸ்ட்லி விசாகப்பட்டினம் போனோம்னா கொல்கட்டாவிலேருந்து புவனேஸ்வர்லேருந்து நிறையா ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் கிடைக்காம இதில் சீட்டு கிடச்சா இங்கே இறங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 12-13 மணி நேரம் ஜேர்னி நமக்கு வந்து பாக்கி இருக்குது. இன்னொரு 760 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்த கட்ட பயணம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன தூக்கத்துக்கு அப்புறம். அன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண சாந்த்ராகாச்சி வண்டியும் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோடது, இந்த வண்டியும் அதே சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட காரக்பூர் டிவிஷனோடது தான். ஸோ அதே மாதிரி 2 பெட்ஷீட்ஸு 1 டவல், அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிடுவாங்க இதில். ஸோ நல்லா நீட்டான, அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா புது பெட்ஷீட்டே கிடச்சிது. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா நீட்டாக தான் இருக்குது. 2 ஒயிட் பெட்ஷீட்டு, ஒரு ஹேண்ட் டவலு. 2 hours later. பர்மனன்ட் ட்ரெயின் ஆக்குனதுக்கப்புறமும் இந்த வண்டியோடைய ரேக் ஷேரிங் மாற்றாமல் இருக்கிறது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஷாலிமார் டு சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நாகர்லகுன், அதாவது நார்த் ஈஸ்ட் பக்கம் நான் சொல்லியிருந்தேன், அருணாச்சல் கிட்ட இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊருக்கும் வந்து ஸ்பெஷல் ஃபேர் ரேக் ஷேர் பண்ணிட்டு இருந்துச்சு. 2 ஸ்பெஷல் ஃபேரும் ரேக் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்மனன்ட் ட்ரெயின் ஆக்கிட்டாங்க இந்த ஷாலிமார் எக்ஸ்பிரஸை. பட் பர்மனன்ட் ட்ரெயின் ஆக்கினதுக்கப்புறமும் அந்த ஸ்பெஷல் ஃபேரோட ரேக் ஷேரிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நார்த் ஈஸ்ட் பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனு பயங்கர மழை, அதனாலேயே வந்து தொடர்ந்து டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த வண்டியும் கண்டினியூஸ் டிலேயில் இருக்குது. 1 மாதம் 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைம் இந்த 10 மணி நேரம் டிலே, 12 மணி நேரம் டிலேலே ஓடிக்கிட்டு இருக்கு.
ஸ்பெஷலான ரயில் ரோடு பிரிட்ஜை நம்ம இப்போ கடந்திருக்கோம். நீங்கள் ராஜமுன்றி டு விஜயவாடா வரும்போது மட்டுமே இதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஏன்னா டவுன் ட்ராக்கில் மட்டும்தான் இந்த ரயில் ரோடு பிரிட்ஜ் இருக்குது. கீழே ட்ராக்கு, மேலே ரோடு. ஸோ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயவாடா ஜங்ஷனில் டின்னர் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் கிடச்சாச்சு. The next day. இந்த ஃப்ளைட்லலாம் டிலே ஆச்சுன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அந்த டிலே டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப டிலே ஆச்சுன்னா தங்குற இடமே கூட ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த விஷயம் வந்து ரயில்வேஸில் இல்லை பாருங்களேன். சாதாரணமான விஷயமா போயிடுச்சு டிலே அப்படிங்கிறது. அதுவும் இந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிலேங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய லாஸாக மாறிடுது. அது மேபி நம்ம வந்து அந்த டிடிஆர்லாம் ஃபைல் பண்ணலாம், அந்த ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது தான். பட் அதுலேருந்து ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். அதில் வந்து ரீஃபண்டுங்கிறது வந்து பாதி பேருக்கு கிடைக்காது. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ரீசனாக இருந்தால் தான் வந்து தருவாங்க. இந்த மாதிரி டிலே ஆகி அதுவும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோன்னா அந்த டிடிஆர் ஃபைல் பண்ணால் கூட ரீஃபண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த டிலே வந்து ஒரு சாதாரணமான டிலேயாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிலே அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணிட்டோம். பட் மேனேஜ் பண்ணதோடைய எண்ட் ரிசல்ட் லாஸ் தான்.
எதுவும் பண்ண முடியாது. ரயில்வேஸில் இது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது முக்கியமாக இந்த மாதிரி மழை காலங்களில் அந்த சைடு இன்னும் நார்த் ஈஸ்ட் சைட்லாம் டிலேஸ் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஓகே, எப்படியோ இந்த ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படியோ முடிச்சாச்சு. டிலேவாக இருந்தாலும் சேஃபாக வந்து நம்ம சென்னைக்கு ரீச் ஆயாச்சு. இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பி தவறி கூட புக் பண்ணிடாதீங்க. கரெக்டான டைமில் ஓடுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணுங்கள். vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.